வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. விரட்டி விரட்டி வெளுத்திருக்காருங்க உதயநிதி. அடிச்சு ஆடி ஓட விட்டுருக்கிறாங்க பிரேமலதா. பதில் சொல்ல முடியாம திக்கி திணறி தப்பி கார்ல ஏறி தலைமறைவாயிருக்காரு விஜய். என்ன நடக்குது தோழர்களே? விஜய் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து அவர் வாயே திறக்கல. வீரவசனம் இல்ல, பஞ்ச் டயலாக் இல்ல, அதோட பாட்டு கூத்து டான்ஸ் எதுவும் இல்லை. வர்றாரு, கோட்டை மாற்றாரு, போய் உட்கார்றாரு, பொம்மை மாதிரி கிளம்புறாரு. பொம்மை முதலமைச்சர் வேற என்ன பண்ண முடியும்? இதை தரங்க செய்வாரு. இதுக்கு ஃபயர் விடுற ஒரு கும்பலை காசு கொடுத்து உட்கார வச்சிருக்கு இந்த ரூட் மாஃபியா கும்பல். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இவர் ஆட்சி பொறுப்பு ஏற்றதில் இருந்து தொடர்ந்து கொலை, கொள்ளை, பாலியல் வல்லுறவு எக்கச்சக்கமா நடந்துட்டு இருக்கு. ஒரு வார்த்தை பேசல, ஒரு சிங்கிள் வேர்டு பேசல. அவ்வளோ பயம், அவ்வளோ தொடரடிங்க, அவ்வளோ முதுகெலும்பு இல்லான்னு எனக்கு. ஒரு முதலமைச்சர் பொறுப்புன்றது சாதாரண இல்லைங்க, அது ஒரு சீட் இல்லை. அது ஒரு தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமையை, தன்மானத்தை மீட்டெடுக்கிற மிக முக்கியமான பதவியில் இருக்கக்கூடிய இடம். அங்க உட்கார்ந்துக்கிட்டு சினிமா வேஷம் போடக்கூடாது, தெரியலன்னா கத்துக்கணும். எதுவுமே இல்லாம வேஷம் போட்டு நடிச்சிட்டு இருக்காரு நம்ம அண்ணன். சரி, இருந்துட்டு போட்டுங்க. இதுல பண்பாட்டு ரீதியாக அடி விழுகுது. அது என்ன பண்பாட்டு ரீதியா? உங்க உணவுல அடி விழுகுது, உங்க ஆடையில, உங்க வாழ்வியல் முறையில, உங்கள் நம்பிக்கையில, எல்லாத்துலயும் போட்டு அடிச்சு வெளுத்துட்டு இருக்கு காவி கும்பல். நம்ம அண்ணாத்த வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிற பழக்கம் போலதாங்க. பாஜக என்ன பண்ணோம்? ஆளுநர்களை வைத்து பேரலா ஒரு கவர்மெண்ட்டை நடத்தும். ஆளுநர்களை வச்சு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களை டம்மியாக்கி இந்த ஆளுநர்கள் ஒரு அரசாங்கத்தை நடத்துவாங்க. அது போலதான் இப்ப இருக்கிற ஆளுநர் செஞ்சிட்டு இருக்கிறாரு. அதுவும் பொறுப்பு ஆளுநர். இவர் என்ன பண்ணிருக்கிறாரு? வழக்கம் போல திருவள்ளுவருக்கு காவி சாயத்தை அடிச்சு வச்சிருக்காரு. திருவள்ளுவர் நாள்னு நேத்து கொண்டாடி இருக்கிறாங்க. திருவள்ளுவர் நாள் எப்போ வரும்? பொங்கல் அப்போ வரும். தை மாசத்துல, ஜனவரி மாசத்துல பொங்கல் அப்போதான் நாம திருவள்ளுவர் தினம், திருவள்ளுவர் நாள் அப்படின்னு கொண்டாடுற வழக்கம் உண்டு. அதுதான் நம்ம பாரம்பரியம், அதுதான் நம்முடைய மரபு. அந்த மரபை மாத்தி திருவள்ளுவர் நாள் அன்னைக்கு கிடையாது, தை மாசம் கிடையாது, அது இந்த மாசம் வைகாசி அனுஷம். இதுலதான் திருவள்ளுவர் நாள் கொண்டாடணும்னு புதுசா ஒன்ன கிளப்பி விட்டு காவி சங்கிகள் வள்ளுவனுக்கு காவி அடிக்கிறாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு கொட்டெழுத்துல போட்டிருக்கேன். முதல்ல அதுக்கு பொருள் தெரியுமா? அதை எழுதின வள்ளுவரை இவ்வளவு கேவலப்படுத்துது காவி சங்கிகள். கேட்கறதுக்கு முதுகெலும்பு இல்லையா? கண்டனம் தெரிவிக்க மாட்டீங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. ஆனா நம்ம அண்ணாத்த மட்டும் தெரிச்சு ஓடுறாப்ல. அப்ப கேள்வி கேட்பாங்களா இல்லையா? உதயநிதி கேள்வி கேட்கிறார். தமிழ் தாய் வாழ்த்துக்கு டெல்லியில போய் பெர்மிஷன் கேட்ட மாதிரி இந்த திருவள்ளுவர் பிரச்சனைக்கும் பயந்துராதீங்க மிஸ்டர் விஜய் அப்படின்னு கேட்டிருக்காரு. நியாயமா இல்லையா? தமிழ் தாய் வாழ்த்து நம்ம உரிமை, தமிழ் தாய் வாழ்த்து நம்முடைய மொழிப்பாடல். அதுக்கு போய் எதுக்கு போய் டெல்லியில உட்காந்து கையை கட்டிக்கிட்டு எங்களை தமிழ் தாய் வாழ்த்து பாட விடுங்கன்னு கேட்கணும்? இது போல ஒரு கோழைத்தனம் வேற எங்கேயாவது இருக்கா? ஏமாநிலம், எங்க மக்கள் மொழி, எங்களுடைய மரபு, அதை நான் காப்பாத்துவேன் அப்படி நிக்கிறவங்க தானே முதலமைச்சரா இருக்க தகுதியானவர்கள், தலைமை பண்புக்கு உரியவர்கள். அங்க போய் உட்காந்து பர்மிஷன் கேட்டுட்டு நடுங்கிட்டு வந்து உட்கார்ந்து இருந்த பாரு, அது மாதிரி பயந்து நடுங்காத சாமி அப்படின்னு மூஞ்சியில புளிச்சு. இந்த ஆளுநர் மாளிகையில வழக்கம் போல காவி பெயிண்ட் அடிச்சு விட்டு பட்டையும் கொட்டையும் மாட்டி விட்டு வள்ளுவரை சாமியார் ஆக்குறாங்க. நம்ம அண்ணத்தை வாய் திறக்கல. அதுக்கு உதயநிதி என்ன பேசுறாருன்னா, எப்போதுமே மியூட்லே இருக்கீங்க, எப்பயும் மியூட்ல இருக்கீங்கன்னா அமைதியா இருக்கீங்க. மியூட்லே மோட்லயே இருக்கிறதுனால இவரெல்லாம் எதுக்கு லாய்க்கில்லாத சொத்த முதலமைச்சர் நினைச்சிட்டாங்களோ என்னமோ தெரியல. எதையுமே கண்டுக்காம அடிச்சு ஆடுறானுங்க பாஜக. இவர் வாயை திறக்க மாட்டாரு, இவர் எது பண்ணாலும் வாய் திறக்க மாட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வள்ளுவருக்கு காவி பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கிறாங்க. வேடிக்கை பார்க்கிறது சோஃபா மாடல். சொல்லுவாரா இல்லையா? உங்க பதவி தக்க வைக்கணும், உங்க ஆட்சியை தக்க வைக்கணும், நீங்க முதலமைச்சர் ஆகணும்னு எல்லா கட்சியில இருந்த கூட்டணியை உடைச்சிங்க, பல கட்சிக்காரர்களை விலை கொடுத்து வாங்கினீங்க, குதிரை பேர லஞ்ச லாவணியம் ஊடுருவி மொத்தமா உங்க கட்சிக்கு தூக்கிட்டு வந்தீங்க. கேட்டா நாங்க தூய சக்தி. நீங்க எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில இவ்வளவு கேடுகட்ட சனத்தை முதல்ல செய்யறது பாஜக, ரெண்டாவது செஞ்சது தாவேகா. இந்த கும்பல் தங்களை தூய சக்திகளாக காட்டுகிறதுல பயங்கர மெனக்கிடுவாங்க.
அதுக்கு ஒரு பெரிய கும்பலை வச்சு காசை கொடுத்து பேச வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த வேலையை தான் இங்க பாக்குறாங்க. இது பாஜகவினுடைய 2.0 மாடல் தான் இந்த சோஃபா மாடல். அப்ப கேட்போமா இல்லையா? கேட்டிருக்காரு. சோஃபா மாடலுக்கு தைரியம் இருக்கா? கேட்குமான்னு கேட்கிறாரு. தைரியம் இருக்கா? நானும் கேட்கிறேன். உங்க கொள்கை எதிரிகள் வள்ளுவனுக்கு காவி சாயம் பூசி இருக்கிறாங்க. நீங்க கேள்வி கேட்பீங்களா இல்லையா? கொள்கை எதிரின்னு கூவுனீங்கல்ல. அப்ப கொள்கை எதிரி ஒரு தவறு பண்றான்னா, நம்முடைய அடையாளத்தை பண்பாட்டை சிதைக்கிறாங்கன்னா கேள்வி கேட்கணுமா இல்லையா? கேட்கல. அதான் உதவி கேட்கிறாரு. ஏன் தட்டி கேட்கறது தயங்குற? ஏன் ஈடி வந்துரும்னா, இல்ல ஐடி வந்துரும்னா, இல்ல திரும்பவும் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்கன்னா எதுக்கு சாமி நீங்க பயப்படுறீங்க? கேட்பாங்களா இல்லையா? தேர்தலுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? பக்கம் பக்கமா கையில பேப்பரை வச்சுக்கிட்டு வாய்கிலேயே பஞ்ச் டயலாக் பேசிக்கிட்டு முதலமைச்சர் ஆன உடனே டீப் ஸ்லீப் மோடுக்கு போயிட்டீங்க. கேட்கிறாரு உதயநிதி. பக்கம் பக்கமா வசனம் பேசுனீங்கள, கையில பேப்பர் கட்டை வச்சுக்கிட்டு தானே அடிச்சு விட்டேன். 10 அடி பின்னாடி போறது, 10 அடி முன்னாடி வர்றது, அழுகிறது, ஐயோகோன்றது, பஞ்சில கடிக்கிறது, எல்லா நாடகமும் நடந்துச்சுல. இப்ப எங்க ஸ்லீப் மோடுக்கு போயிட்டீங்களா? தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறதுங்க. ஒரு நாளும் படுகொலைகள், கொள்ளை, கொலை, பாலியல் வல்லுறவு மிக கொடூரமா தமிழ்நாடு சிதைக்கப்பட்டு இருக்கு. வாயத்திற்குலயே இந்த கூட்டம் இருக்குல்ல, காசுக்கு வேலை பார்க்குற கூட்டம், அதுகளை வச்சுட்டு இப்பயும் ஃபயர் விட்டுட்டு எங்க அண்ணன் பரவாயில்லைங்க, எங்க அண்ணன் நல்லவர், எங்க அண்ணன் நிம்மதியா இருக்க விடுங்க, நாங்க என்ன வேணாம் நான் சொல்றோம், ரிசைன் பண்ணிட்டு பனையூர்ல போய் படுக்க சொல்லுங்க, நாங்க யாருமே கேட்கல, அவர் பாட்டு நிம்மதியா இருக்கட்டும் தான் நாங்களும் நினைக்கிறோம். நாங்க நிம்மதியா இருக்க வேணாமா? உங்க அண்ணன் நிம்மதியா போயிட்டு வருவாரு, ஆனா நாங்க தெருவுல எல்லாம் நிக்கிறோம். இப்ப கேட்க தானே செய்வோம். சிங்கப்பெண் படை பேரை மாத்தினார் அண்ணன். சிங்கப்பெண் படை யூனிஃபார்ம் மாத்தினார் அண்ணன். பேரையும் யூனிஃபார்ம் மாத்துறதுமா மாற்றம்? பேரை மாத்துறதுல மாற்றம், ஸ்டிக்கர் ஒட்டுறதுல மாற்றம். நீங்க என்ன செய்ய போறீங்க களத்துல? இன்னைக்கு ஒரு செய்தி காலையில வந்திருக்குங்க. கிளப்ல டான்ஸ் ஆடுற ஒரு பொண்ணு, ஒரு 18-19 வயசு இருக்கிற குழந்தை, அந்த பொண்ணு கிளப்ல டான்ஸ் ஆடுறாங்க. அந்த பொண்ணு 2 வீலர்ல வரும்போது அந்த கிளப்ல இன்னொரு டீம் ஒன்று இருக்கு, அவங்களோட சண்டை போல இருக்கு, காரை வச்சு அடிச்சு தூக்கி கொலை பண்ணிவிட்டாங்க இன்னைக்கு காலையில. என்ன நடக்குது? சினிமாவில் பார்த்ததெல்லாம் நேரில் நடந்துட்டு இருக்குங்க. இது தட்டி கேட்கறதுக்கோ எதுக்குமே வக்கு இல்லைங்க. சிங்க பெண் படை நாங்க யூனிஃபார்ம் மாத்திட்டோம்னா, யூனிஃபார்ம் மாத்துறது இல்ல மாற்றம். அடிப்படை கொள்கையில என்ன பண்ண போறீங்க அதை தெளிவுபடுத்துங்க. பெண்களுக்கு இது நடந்தா இதை பண்ணுவோம் சொல்லுங்க. போன ஆண்டு தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்துல நிறைவேற்றிய அந்த சட்டத்தையாவது நாங்க ஒழுங்கா கடைபிடிப்போம்னா சொல்லுங்க. எதுவுமே சொல்லாம உருட்டுனீங்கன்னா எப்படி மிஸ்டர் விஜய்? எப்படி? பிரேமலதாம்மா வச்சு பொழந்திருக்கிறாங்க, வச்சு பொழந்திருக்கிறாங்க. அதுவும் எடப்பாடியாரெல்லாம் ஆடாதடா ஆடாதடா மனுஷான்னு பாட்டே பாடிவிட்டாங்க. சரி, அதான் பரவாயில்லன்னா ரொம்ப லெஃப்ட்ல டீல் பண்ணாங்க விஜய். அதாவது அறுதி பெரும்பான்மை இல்லாம விஜய் ஜெயிச்சார்ல, ஜெயிச்சப்ப எங்க கூடயும் தான் பேசினாரு. விஜய் பேசாத கட்சியே இல்லை போல இருக்கு. அம்புட்டு பதவி வெறி. இந்த பதவியில உட்காரணுன்றதுக்காக யாரு கிடைச்சாலும் தூக்கி மடியில போடுவாரு. கூச்சமே இல்லாம தீய சக்தி தீய சக்தின்னு சொன்னா திமுக கூட்டணியில இருந்தா ஆளுகளை பிடிச்சாரு. அப்ப இவங்ககிட்டையும் பேசி இருக்கிறாரு. யாருக்கிட்ட? இந்த அம்மா பிரேமலதா அவங்க கிட்டையும் பேசியிருக்காரு. அந்த அம்மா அதெல்லாம் முடியாது, கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும்ட்டாங்க. அந்த அம்மா அதை சொல்றாங்க. ஏங்க நான் அப்படின்னு சொல்லியிருந்தா என் வீட்டுக்கே வந்து துணை முதலமைச்சர் நீங்க தான் அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. ஆனா நான் அப்படி இல்லை. நான் சோஃபா கேட்கல, நான் பணம் கேட்கல, கொள்கை உறுதியோட இருந்தேன், கூட்டணிக்கு விசுவாசமாகவும் நேர்மையாகவும் இருந்தேன் அப்படின்னு அந்த அம்மா அன்னைக்கு போட்டு பொழந்து விட்டுருக்காங்க. திருச்சி ஓடுதுங்க இந்த கும்பல் ஃபுல்லா. இது பரவாயில்லைங்க. எங்க போனாலும் அடி வாங்கி அசிங்கப்பட்டு வர்றது அண்ணன் விஜயினுடைய ரோலாவே மாறி போச்சு இல்ல. டெல்லிக்கு போனார்ல, அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்தாரு தெரியுமா? அப்போ பத்திரிகையாளர்கள் 2வது முறை அவரை சந்திக்கிறாங்க. 2வது முறை சந்திச்சு, சார் சார் ஜெயலலிதா அவங்க வர்றதுல இருந்து எல்லாரும் பத்திரிகையாளர் மீட் பண்ணாம போக மாட்டாங்க சார், டோன்ட் பிரேக் தட் லெகசி சார். என்ன சொல்றாங்க? ஜெயலலிதா இருந்தாலும் கலைஞரா இருந்தாலும் ஸ்டாலினா இருந்தாலும் பத்திரிகைக்காரங்களை சந்திப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நெஞ்சில உரம் இருக்கு, கொள்கை தெளிவு இருக்கு, அவங்க எதுக்காக வந்தாங்களோ அதை பேசுவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு தெரிச்சு ஓடி வந்தது நம்ம விஜய் அண்ணா. அதுல அந்த பத்திரிகையாளர் கேட்டார் பாருங்க, டோன்ட் பிரேக் தட் லெகசி சார் அப்படின்னு. அந்த மரபை உடைக்காதீங்க.
யார் வந்தாலும் மாநிலத்தினுடைய உரிமை குறித்து பேசாம போனதில்லை, பிரஸ் மீட் பண்ணாம போனதில்லை. நீங்க தெரிச்சு துண்டக்கானம் துணியக்கானம் ஓடுறீங்க. கோட்டை மாட்டினா வீரம் இல்லை மிஸ்டர் விஜய். அறிவு இருக்கணும், தெளிவு இருக்கணும், எவ்வளவு தூரம் பயணிக்க போறோம்ன்ற புரிதல் இருக்கணும். தமிழ்நாட்டுக்கு எது அடிப்படை தேவை, யார் நம் எதிரின்னு தெளிவுபடுத்தி நின்று அடிக்கிறவன் தான் தலைவன். கோட்டு போட்டுக்கிட்டு அல்லது கோட்டை கையில் வச்சுக்கிட்டு வெள்ளச்சட்டை போட்டுக்கிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு ஹேர்ஸ் டிசைனரை கூடயே கூட்டிகிட்டு தர்றதுன்னு தலைவனுக்கான அழகு இல்லை. அது 56 இன்ச்சு மோடி கூட தான் செஞ்சிச்சு. இன்னொரு பத்திரிகாரர் கேட்குறாரு, ஒய் ஆர் யூ நாட் மீட்டிங் வித் ராகுல் காந்தி அப்படின்னு கேட்குறாரு. ஏங்க நீங்கள் ராகுல் காந்தியோட சந்திப்பு நடத்தலை, ஏன் சந்திக்கலான்னு கேட்குறாரு. அதுக்கு ஒரு பதிலை சொல்லிட்டு போங்கங்க. பத்திரிகையாளர் பார்த்தா இப்படியா பயப்படுவீங்க? பின்னங்கால் படலில் அடிக்க திருச்சு ஓடி காரை திறந்துக்கிட்டு உள்ள ஓடி போய் ஒளியுறீங்க பாருங்களேன். மேடம், ஜெயலலிதா வந்ததுல யாருமே பிரஸ் மீட் பண்ணாம போனதில்ல சார். டோன்ட் பிரேக் தட் லெகசி சார். சார் why are you not meeting with Rahul Gandhi sir? Why are you not meeting with Rahul Gandhi? விஜயை பார்த்தா பாவமா இருக்குங்க. அவருக்கு ஒரு மண்ணும் தெரியாது. அவர் பாட்டுக்கு எழுதி கொடுத்ததை வச்சு வாசிச்சுட்டு அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருப்பாரு. பாவம் ஆதவர்ஜுனா இழுத்து விட்டு மொத்தமாக முடிச்சு விட்டாரு. ஆதவர்ஜுனா தான் முதலமைச்சராம். அந்த ஆளு தான் எல்லாத்தையும் மொத்தமாக மூட்டை கட்டி தமிழ்நாட்டை சுரண்டி வீட்டில் கொண்டு போய் வைக்க போறாராம். பாவங்க, சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இங்கே இருந்தால் தானே இங்கே வரும், வரலன்னா ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். அடுத்ததை பார்த்து அடித்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதுதான், வேற என்ன பண்ண.